இங்க பாருங்க, இந்த கேக்கை என் ஒய்ஃப் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணிருக்கேன். அதுல எந்தவித சொதப்பலும் வரக்கூடாது என்று கட்டையான குரலில் கூற பயந்து போன அந்த கடைக்காரர், நீங்க கவலைப்படாதீங்க சார், நானே டெலிவரி எடுத்துட்டு வந்து வீட்டுல கொடுத்துட்றேன். சரி, ஓகே என்றவன் போனை வைத்து விட்டு அவளின் அருகிலேயே சென்று அவளை அணைத்துக் கொண்டு படுத்து தூங்கிவிட்டான். மாலை நேரம் வைஷுவுக்கு முன்பாகவே கண்முழித்த ஆதி அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வைஷ்ணவி தூங்கி எழுந்தவள் மெதுவாக கண்ணை திறக்க ஆதி அவளையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்ததும், ஆதி எதுக்கு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க என்ன என்றதும் அவள் முகத்தில் கையை வைத்து மெதுவாக அவள் முடியை நகர்த்தி விட்டவன், நீ ரொம்ப அழகா இருக்கடி, என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா? இன்னைக்குதான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து உன்னை ரசிச்சு பார்த்துட்டே இருந்தேன். அப்படியா? நான் கூட உங்களை மாதிரி நிறைய டைம் ரசிச்சு பாச்சிருக்கேனே. அதான் எனக்கு தெரியுமே. எப்படி அது தெரியும்? ஏண்டி, நீ எப்படி ரசிச்சு பாப்பன்னு எனக்கு தெரியாது? மூஞ்சி கிட்ட வந்து உத்து உத்து பாத்துக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு நம்மள யாரோ பாக்குறாங்கன்ற ஒரு உணர்வு கூட இல்லாம போயிடும். அட பாவி ஆதி, அப்ப கூட நீங்க கண்ண முடிச்சதே இல்லையே. அப்பவும் இதே மாதிரிதான் திருட்டுத்தனமா உன்னை மட்டும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் என்றவனை பார்த்து சிரித்தவள், சரியான ஃப்ராடு நீங்க என்று கூறினாள். சரி வைஷு, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மேடம் எழுந்திருச்சு தயாராகி வந்தீங்கன்னா நம்ம கீழே போலாம். நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஆதி என்றவள் மெதுவாக எழுந்து செல்ல பார்க்க, அப்பொழுது ஆதி, முகம் மட்டும் கழுவிட்டு வாடி போதும். ஓகே என்றவள் குளியல் அறைக்குள் புகுந்து முகம் கை கால் கழுவி விட்டு வெளியே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அமர்ந்து தனது முகத்தை அழகுபடுத்தி கொண்டவள் தலையை சீவிக்கொள்ள, அதே நேரம் ஆதி அவளுக்காக வாங்கி வைத்திருந்த பூவை எடுத்து அவள் தலையில் வைத்து விட்டான். ஆதி, செம்ம பர்ஃபார்மன்ஸ்ல இருக்கீங்க போங்க. என்னடி, என் பொண்டாட்டிக்காக நான் இன்னைக்கு ஆசையா பூ வாங்கிட்டு வந்தேன், அதுக்கு என்னவா? ஆதி, என்ன சொல்றீங்க? அப்போ இந்த பூவை வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தது இல்லையா? நான் கூட அத்தை தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சேன். இல்ல இல்ல, நான் உனக்காக கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தது. வாவ், தேங்க்யூ ஆதி. புருஷன் கையால பூ வாங்கிக்கிறதுக்கும் அந்த பூவை புருஷனே வச்சு விடுறதும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? எனக்கு இந்த நிமிஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச் என்று அவன் கன்னத்தில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுக்க அதில் ஒரு நிமிடம் தடுமாறித்தான் போனான். ஏய் பொண்டாட்டி, நான் நைட் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன்டி, ஆனா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிறடி நீ என்றதும் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவக்க, பின்பு அவனும் தயாராகி வந்து அவளை அழைத்து கொண்டு கீழே வந்தான். அதற்குள் வீட்டில் இருந்தவர்கள் இவர்களுக்கே தெரியாமல் நிறைய டெக்கரேஷன்ஸ் வேலையெல்லாம் செய்து கொண்டிருந்தனர். அதை பார்த்து இருவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இவர்கள் இருவரும் கீழே இறங்கி வருவதை பார்த்த கண்மணி, ஆதி, வைஷு, வாங்க வாங்க. அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் மருமகளோட பிறந்த நாள் இல்லையா, அதான் கொஞ்சமா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். பரவாயில்ல, நடத்துங்க நடத்துங்க. என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லையே. ஏன், நீ மட்டும் என்கிட்ட சொல்லிட்ட எல்லாத்தையும் செய்யற, அப்போ நான் எதுக்கு சொல்லணும்? இது என் மருமகளுக்கான சர்ப்ரைஸ் ஏற்பாடு, அதான் அவகிட்டையும் உன்கிட்டயும் சொல்லல. அது சரி, கேக் வந்துருச்சா? ஆதி, இப்பதான் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு போனாங்க. கேக்க ஓபன் பண்ணி பாத்தீங்களாமா? ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல? நல்லா இருக்காதி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. பாத்துட்டேன்டா, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அங்க டைனிங் டேபிள்ல தான் வச்சிருக்கேன். சரி, அப்போ நம்ம கேக் கட் பண்ணலாமா? பண்ணலாம். இதோ எல்லாரும் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கீழே வாங்க என்று அவர்களை அழைத்து செல்ல, அதே நேரம் கார்த்தி வீட்டிற்குள் வந்தான். அவனை பார்த்ததும் வைஷ்ணவியும் ஆதியும் அவனை வரவேற்றனர். ஹாப்பி பர்த்டே வைஷு. வாடா நல்லவனே, காலையில இருந்து ஒரு போன் பண்ணி விஷ் பண்ணணும்னு தோணல, இப்ப வந்து ஹாப்பி பர்த்டேவா சொல்றேன். வைஷு, நான் காலேஜுக்கு போயிட்டேன்ல, ஈவினிங் வந்துட்டு நேர கிளம்பி உன் வீட்டுக்கு தான் வர்றேன் என்றவன் அவன் வாங்கி வந்த பரிசு பொருளை அவள் கையில் கொடுத்து, ஹாப்பி பர்த்டே வைஷு, இது என்னோட சின்ன கிஃப்ட். எதுக்குடா இதெல்லாம்? வச்சுக்கோப்பா, கண்டிப்பா இதுக்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று கூறவும், சரி தேங்க்ஸ், பா என்று அவனை அழைத்து வர, அதே நேரம் அவனின் கண்கள் அணுவைத்தான் தேடிக்கொண்டிருந்தது. அதை ஆதி கவனித்து விட்டான். நம்ம மச்சான் இருக்கானே, வந்ததும் வராததுமா அவன் ஆளத்தான் தேடுறான்.
இந்த விஷயத்துல ஆதியோட மச்சான்றத கரெக்டா நிரூபிச்சிட்டான் என்று மனசுக்குள்ளே சிரித்தவன், இந்த அணு எங்க போயிட்டா? பாவம், கார்த்தி வந்ததுல இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். இந்த தேவியோட தரிசனத்துக்காக அந்த தேவனுக்கு எப்போதான் கிடைக்க போதோ தெரியல என்று அவன் நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் வைஷு, ஆதி ஒரு நிமிஷம் இங்க வாங்கல என்று கூப்பிட அவளிடம் சென்று விட்டான். கார்த்திக் சிறிது நேரம் சோஃபாவிலேயே அமர்ந்து கண்களை அங்கும் இங்கும் சுழல விட்டு கொண்டிருக்க, அப்பொழுது அவனுக்கு எதிரில் இருந்த அறையில் இருந்து கதவை திறந்து கொண்டு அவனுடைய தேவதை அவனுக்கு காட்சி கொடுத்தாள். ஸ்கை ப்ளூ நிற பாவாடை தாவணையில் அழகு தேவதையாகவே அண்ணா நடையிட்டு வந்த தன் காதலியை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியாமல் மாயைக்குள் சென்றது போல இருந்தது. அப்படியே அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தவனை அனு பார்த்து விட்டாள். உடனே ஹாய் கார்த்தி என்று உற்சாகமாக அவனிடம் ஓடி வந்தவள் இருக்கும் இடம் அறிந்து அமைதி காத்து, ஹாய் கார்த்தி, இப்பதான் வந்தியா என்றதும் அப்பொழுதுதான் அவன் சுயநினைவிற்கு வந்தவன், ஆமா இப்பதான் வந்தேன்டி. பரவாயில்லையே, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இன்னைக்கு காலேஜ்ல கூட நீங்க வருவேன்னு ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லையே. அதுவா, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு தாண்டி நான் சொல்லாம வந்தேன். அது சரி, நீ சொல்லிட்டு வந்திருந்தீனா இன்னும் நான் அழகா ரெடியா இருந்திருப்பேனே. இப்ப மட்டும் என்ன, என் பொண்டாட்டி எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா இந்த ட்ரெஸ்ல? என்ன திடீர்னு பொண்டாட்டின்லாம் சொல்ற? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், அப்போ நீ என் பொண்டாட்டி தானே. ஆனா நம்ம கல்யாணம் இன்னும் நடக்கல. கல்யாணம் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி, எப்பவுமே என் மனசுக்குள்ள நீ பொண்டாட்டியா தான் இருக்கிற. அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் இனிமே இப்படித்தான் கூப்பிடுவேன். அது சரி, என்னவோ பண்ணு. சரி, நான் இன்னைக்கு அழகா இருக்கேனா? வந்ததுல இருந்து அதை தன்னடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சும்மா தேவதை மாதிரி தாறுமாறா இருக்க. இப்ப மட்டும் என்ன சுத்தி யாருமே இல்லன்னா என்று அவன் ஏதோ சொல்ல வர, போதும் போதும், இது எங்க வீடு, கொஞ்சம் ஸ்டாப் பண்றியா? உன் குரங்கு சேட்டை ஏதாவது இங்க வந்து காட்டி அதை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிட போகுது. குறிப்பா ஆதி அண்ணன் பார்த்தாருன்னா அம்புட்டுதான் சோழிய முடிச்சு விட்டுருவாரு. சரி சரி, பயப்படாத என்று கூறியவன் அமைதியாக அமர்ந்து கொண்டு அங்கு நடப்பவைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அங்கு வந்த கவிதா, டே கார்த்தி, வா வா, இப்பதான் வந்தியா? ஆமாப்பா, நீ எப்ப வந்த? நாங்கெல்லாம் காலையிலேயே வந்துட்டோம்டா. ஓ, அதான் மேடம் இன்னைக்கு காலேஜ்க்கு லீவ் போட்டீங்களா? எஸ் எஸ், இன்னைக்கு என் வைஷுவோட பர்த்டே. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி காலேஜ்க்கு வருவேன்? அதான் காலையில இருந்து இங்கேயே இருக்கேன். சூப்பர் டி. ஆனா இங்கதான் போறேன்னு நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல பாரு. ஆமா இல்ல, சாரி கார்த்தி, நான் மறந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு? ரொம்ப மொக்கையா தான் போச்சு. வைஷுவும் வர்றதில்ல, நீயும் வர்றதில்ல. நான் காலேஜ்ல நான் மட்டும் ரொம்ப போர் அடிக்குது. சரி விடு, கவலைப்படாத, நாளையில இருந்து நான் வந்துருவேன். நிஜமாவா? ஆமாண்டா, நாளையில இருந்து நான் வந்துருவேன். அப்பா, இப்பதான் கேட்கவே மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்குது. அப்பொழுது வைஷ்ணவியை பார்த்த கண்மணி, வைஷு, நானே உனக்கு கீழே வந்த உடனே பூ வச்சு விடணும்னு நினைச்சேன். ஆனா நீ மேல இருந்து வரும்போதே வச்சுட்டு வந்திருக்க. ஆமா அத்தை, அவர் தான் எனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. என்ன சொல்ற? ஆதி உனக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தானா? ஆமா அத்தை, ஏன் இவ்ளோ அதிர்ச்சி ஆகுறீங்க? என் புருஷன் எனக்கு வாங்கி தராம வேற யாருக்கு வாங்கி தருவாரு? நடத்துங்க நடத்துங்க ஆதி, ஆனாலும் நீ ரொம்ப மாறிட்ட. அம்மா, இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே, அதனாலதான். புரிஞ்சது. சரி சரி, மணி ஆகுது, நான் கேக் எடுத்து வைக்கிறேன், வாங்க எல்லாரும் கட் பண்ணலாம் என்று கூற பிறந்த நாள் பார்ட்டி தொடங்கியது. சரி வைஷு, கேக் கட் பண்ணு என்றதும் அந்த கேக்கை வந்து பார்த்தவள் அப்படியே அசந்து விட்டாள். அந்த கேக்கில் அவளுடைய முகம் பதிக்கப்பட்டு அவ்வளவு அழகாக இருந்தது. அதில் ஹாப்பி பர்த்டே என் செல்ல பொண்டாட்டி என்று எழுதியிருந்தது. அதை பார்த்தவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அந்த கேக்கை வளைத்து வளைத்து அனைவரும் போட்டோ எடுத்து கொண்டனர். ஆதி, கேக் சூப்பரா இருக்கு, செம்மையா டிசைன் பண்ணிருக்காங்க என்று அனைவரும் கூற அவனுக்கும் சந்தோஷமாக இருந்தது. பிறகு பிறந்த நாள் பாட்டு பாட வைஷு அழகாக கேக் கட் செய்தவள் முதல் வாயை தன் கணவனுக்கு ஊட்டிவிட்டாள். அவனும் அவளுக்கு கேக் ஊட்டிவிட பிறகு தனது தாய் தந்தை அத்தை மாமா அனு கவிதா பிரியங்கா ஹரி விஸ்வா கார்த்தி என்று அனைவருக்கும் ஊட்டியவள் அனைவரிடமும் நின்று போட்டோ எடுத்துக்கொள்ள அவரவர்களுடைய பரிசு பொருட்களையும் அவளிடம் கொடுத்தனர். அப்பொழுது கவிதாவை பார்த்த வைஷு, கவி, ஏண்டி அப்பா அம்மா வரல?
இல்லடி, இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போற வேலை இருக்குதான், அதனால அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நாள் உன்னை வந்து பாக்குறேங்கன்னு சொன்னாங்கடி. அப்படியா, சரி ஓகே. அட்லீஸ்ட் பிரசாந்த் மட்டுமாவது வந்திருக்கலாம். இல்லப்பா, அவன் ஊர்லயே இல்ல. இருந்திருந்தா நானே போய் அவனை கூட்டிட்டு வந்திருப்பேனே. அவன் கோச் கூட சேர்ந்து வெளியூர் போயிருக்கான். ஓ அப்படியா, சரிடி என்றவள் அனைவரிடமும் நின்று பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது கவிதாவும் பிரியங்காவும், ஆமாதி, நீங்க உங்க வைஃபுக்கு எந்த கிஃப்ட்டுமே கொடுக்கலையா என்று கேட்க உடனே வைஷு, அக்கா கவி, இதோ நான் கட்டியிருக்கேனே இந்த சாரி எனக்கு ஆதி வாங்கி கொடுத்த கிஃப்ட் தான். சாரி யூஸ்வலா எல்லாரும் வாங்கி கொடுக்கறதாண்டி, வேற ஏதாவது ஸ்பெஷலா யோசிச்சு வச்சிருக்காரான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்ல அக்கா, இன்னைக்கு ஃபுல்லா ஆதி என் கூடவே இருக்காரு. என் பிறந்தநாள் ஞாபகம் வச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு விஷ் பண்ணி நைட்டு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்தாரு. அதுவே போதும். இதுவே ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இது கடையில எனக்கு வேற எந்த கிஃப்டும் வேண்டாக்கா என்று கூற தன் மனைவியை பெருமை பொங்க பார்த்த ஆதி அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள பின்பு ஹோம் தியேட்டரில் பாட்டு போடப்பட்டது. அனைவரும் ஜோடி ஜோடியாக ஆடிக்கொண்டிருக்க அப்பொழுது அனுவும் கார்த்தியும் மட்டும் தனித்தனியாக ஆடிக்கொண்டிருந்தனர். அப்பொழுது கார்த்தி வேண்டுமென்றே அவன் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை தன் சட்டை மேல் ஊற்றிக்கொண்டவன் நேராக கண்மணியிடம் சென்று, ஆண்டி, என்னுடைய ஷர்ட்ல ஜூஸ் கொட்டிடுச்சு, நான் இத வாஷ் பண்ணணும், இங்க வாஷ்ரூம் எங்க இருக்கு என்றதும் அவரும் பார்ட்டி நடக்கும் உற்சாகத்தில், ஒரு நிமிஷம் இருப்பா அனு என்றதும் வேகமாக ஓடி வந்தவள், என்ன பெரியம்மா? இங்க பாரு, கார்த்திக்கு ட்ரெஸ்ல ஜூஸ் கொட்டிடுச்சு, உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் காட்டி கொடு. சரிங்க பெரியம்மா என்றவள் அவனை அழைத்துக் கொண்டு தன்னுடைய அறைக்கு சென்றாள். உள்ளே சென்றவன் அவள் குளியல் அறையை காட்டவும் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்துவிட்டு சட்டையை வேகமாக சுத்தப்படுத்தி கொண்டு வெளியே வந்ததும், என்ன கார்த்தி, கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டி. சரிவா போலாம், எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுவாங்க என்று வேகமாக செல்ல இருந்தவளை இடுப்பை பிடித்து இழுத்தவன் அவளை அப்படியே சுவற்றில் சாய்த்து நிறுத்தி பிடித்து, எங்கடி இவ்ளோ அவசரமா ஓடுற? இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், நீ வேற இன்னைக்கு பாக்குறதுக்கு தாறுமாறா இருக்க, ஒரே ஒரு முத்தம் கொடுத்துட்டு போடி. என்ன கார்த்தி, விளையாடுறியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு, யாராச்சும் வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும் என்றதும் வாசல் கதவை பார்த்தவன், கதவு சாத்தி தனடி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? என்ன கதவு சாத்தி இருக்கா? ஐயோ, இது எப்படி சாத்துச்சு? தெரியலடி, நான் தான் வரும்போது கதவை வேகமா திறந்துட்டு வந்தேன். அது ஆட்டோமேட்டிக் டோரா? ஆமா. அது சரி, அதுவும் ஒரு விதத்துல நல்லதுக்கு தான். சரி சரி, மாமனுக்கு சீக்கிரமா ஒரு முத்தம் கொடு, நான் போயிடுறேன். என்ன கார்த்தி, இது விளையாட்டு? வீட்டுல யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாகிடும். நீ இப்படி பேசி பேசியே டைம் வேஸ்ட் பண்ற நேரத்துல இந்நேரம் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்திருந்தா நான் மட்டும் கிளம்பி போயிருந்திருப்பேன்ல. இல்ல கார்த்தி, எனக்கு பயமா இருக்கு என்று அவளுடைய உடல் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. அதை பார்த்தவன் அவள் அருகே மிகவும் நெருக்கமாக வந்து அவனது மூச்சு காற்றை அவள் மேல் செலுத்த அதில் பெண் அவளின் மயிர்கால்கள் எல்லாம் சிலிர்த்து நின்றது. கார்த்தி என்றவளின் குரல் பிசுற, என்னடி இருக்க குரல் ரொம்ப கம்முது, நீ ஏண்டா இவ்ளோ கிட்ட வர? வந்தா என்ன பண்ணுவ? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் சொன்னதும் அவனுடைய மொத்த வெயிட்டையும் அவள் மேல் கிடத்தியவன் அவள் அடுத்த வார்த்தை பேச விடாமல் அவளுடைய பூவிதழை மென்மையாக கவ தொடங்கினான். முதலில் பயத்தில் தலையை அங்கும் இங்கும் ஆட்டி அவன் மார்பில் கையை வைத்து தள்ள பார்த்த அனு சிறிது நேரத்திலேயே அவனுடைய மென்மையான இதழ் முத்தம் பிடித்து போக அந்த முத்தத்தில் லயித்திருந்தவள் தன்னை மறந்து அவன் பின்னன் தலையில் கையை நுழைத்து தன் விரல்களால் அவன் தலையை கோதிவிட்டாள். அதை உணர்ந்தவனுக்கு அவளிடம் இருந்து எந்த எதிர்ப்பும் வரவில்லை என்றதும் அவனுடைய முத்தத்தின் வேகம் தீவிரமாக சென்றது. நீண்ட நேரம் முத்தம் கொடுத்தவன் பின்பு அவள் இடுப்பை பிடித்து அழுத்த அதில் பெண் அவளுக்கு உணர்ச்சிகள் தெரித்து கொண்டிருந்தது. அவளால் தாங்க முடியாமல் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் சட்டை காலரை தன் இரு கைகளால் பற்றியபடியே இருந்த தன் காதலியை கண் விழித்து பார்த்தவன் மெதுவாக அவளிடம் இருந்து பிரிந்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவள் இடுப்பை பிடித்து கிள்ளினான். அதில் பதறியவள் மீன் போல துள்ளி குதித்து தலையை கீழே குனிந்து கொண்டு, கார்த்தி, நீ முதல்ல வெளியே போடா. ஏண்டி, இவ்ளோ நேரம் நீயும் தானே ஜாலியா அனுபவிச்ச, அப்புறம் ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி என்ன போ சொல்ற?
கார்த்தி, இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வீட்டுல யாருகிட்டயாவது மாட்டிப்போம். நீ ஃபர்ஸ்ட் வா என்று கூற, அதனாலதான் உன்னை போனா போதுன்னு விடுற. இதே இது வேற இடமா இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது என்றதும், என்ன என்று அதிர்ச்சியாக நெஞ்சில் கை வைத்துக் கொண்டு அவனை பார்க்க அவனுக்கு சிரிப்பு வரவும் அதை மெல்லமாக தன் உதட்டுக்குள்ளேயே மறைத்து கொண்டு, சரி வா என்று கதவை திறந்து அவளை அழைத்துக் கொண்டு வெளியே சென்றான். வெளியே சென்ற அனு மிகவும் அமைதியாக ஒரு ஓரமாக நின்று கொண்டாள். அதை பார்த்த கார்த்திக்கு சிரிப்புதான் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி துள்ளி குதிச்சிட்டு இருந்தா. ஒரே ஒரு முத்தம்தான், டோட்டல் பிளாப். அப்படியே அமைதியாயிட்டா. பரவாயில்ல, இப்பெல்லாம் வர வர இவன் நமக்கு நல்லாவே கோஆபரேட் பண்றான். இல்லனா தாட் புட் தஞ்சாவூர்னு குதிப்பா. வாய திறந்தா மூடவே மாட்டா. அதெல்லாம் யாரு கேட்டுட்டு இருக்கிறது என்று நினைத்தவனுக்கு மனதுக்குள், இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு என் ஆள்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதட்டு முத்தம் கிடைச்சிடுச்சு. அதுவும் எங்களோட ஃபர்ஸ்ட் முத்தம். மறக்க முடியாத மெமரி. வைஷுவோட பர்த்டே அன்னைக்கு. சான்ஸே இல்ல, தாறுமாறா இருக்கு என்று நினைத்து கொண்டிருக்க அதே நேரம் அணுவை நிமிர்ந்து பார்த்தவன் அவன் உதட்டில் தன் கைவிரலை வைத்து தேய்க்க அதில் அவளுக்கு அவன் கொடுத்த முத்தம் நினைவு வந்ததும் அவள் முகம் முழுவதும் வெட்கத்தில் சிவந்து விட்டது. இது போதும் இன்னைக்கு என்று நினைத்தவன் பிறகு ஆதியிடம் சென்று, ஓகே ஆதி, நான் கிளம்புறேன் என்றதும் ஆதி வேண்டுமென்றே அவனை கலாய்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து, கார்த்தி இரு, டின்னர் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம், என்ன அவசரம்? இல்ல ஆதி, நான் கிளம்புற மணியாச்சு. அதெல்லாம் சரி, வரும்போது நீ லிப்ஸ்டிக் ஏதாவது போட்டு வந்தியா என்ன என்றதும் ஒரு நிமிடம் பதறியவன், ஏன் அது இப்படி கேக்குறீங்க என்று தட்டு தடுமாறி கேட்க, இல்ல உன் உதட்டுல ஏதோ லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே இருக்கு, அதான் கேட்டேன் என்றதும் தன் கையை வைத்து உதட்டை துடைத்தவன், அப்படியெல்லாம் நான் எதுவும் போடல என்று கூற உடனே ஆதி, ஓகே ஓகே கார்த்தி, கூல், ஏன் இவ்ளோ பதட்டப்படுற? சரி கொஞ்ச நேரம் உட்காரு, நீ டின்னர் முடிச்சுட்டே கிளம்பலாம் என்றதும் மீண்டும் சென்று சோஃபாவில் அமர்ந்து கொண்டான். அவன் அருகே வந்த அனு, கார்த்தி அண்ணா என்ன சொன்னாரு? என் உதட்டுல லிப்ஸ்டிக் இருக்காடி என்றதும் அவன் உதட்டை உத்து பார்த்தவள், ஆமாண்டா, என்னோட லிப்ஸ்டிக் எப்படி உன்னோட உதட்டுல வந்துச்சு? மூஞ்சில வந்துச்சு. உன்னை கிஸ் பண்ணா உன் லிப்ஸ்டிக் ஏன் உதட்டுல வராம வேற யார் உதட்டுல இருக்குமா? வெளியே வரும்போது இதெல்லாம் நீ கவனிக்க மாட்டியாடி? என்னடா பேசுற? தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு என்ன திட்டுறியா? நீ தான் ஒழுங்கா கவனிச்சிருக்கணும். நீ என் கண்ணு முன்னாடி தானே இருந்த, உதட்டு தொடச்சுக்கோன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன கார்த்தி, அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியல, இந்தா கர்ச்சீப் தொடச்சுக்கோ என்றதும் அதை வாங்கி துடைத்துக் கொண்டிருந்தவனை பார்த்த ஆதிக்கு மீண்டும் மீண்டும் சிரிப்புதான் வந்தது. இவங்க இந்த ஒரு வருஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கே. இவங்க போற ஸ்பீட பார்த்தா சீக்கிரமே கல்யாணம் பண்ணணும் போல இருக்கு என்று ஆதி மனசுக்குள் நினைத்தவன் தன் தங்கையை ஒரு நிமிடம் கூட தவறாக நினைக்கவில்லை. ஏனென்றால் காதல் எப்படிப்பட்டது என்பதை வைஷுவின் மூலம் உணர்ந்தவன் அந்த காதலை யார் செய்தாலும் இப்பொழுதெல்லாம் அவனுக்கு வெறுப்பு வருவதே இல்லை. இது ஏன் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை. நிச்சயமா அவளை கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இதுக்கு குறுக்க யார் வந்தாலும் அவங்க எல்லாரையும் எதிர்த்து நிக்க கூட நான் தயங்க மாட்டேன் என்று மனசுக்குள் திடமாக நினைத்தவன் பின்பு அனைவரையும் அழைத்து இரவு உணவை சாப்பிட வைக்க பின்பு கார்த்தி தான் முதலில் கிளம்பினான். அவனை வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு வந்த அனு, சரி கார்த்தி, நாளைக்கு காலேஜ்ல மீட் பண்ணலாம். ஓகேடி, ஆனா இன்னைக்கு நைட் தூக்கம் வருமானு தான் தெரியல. ஏண்டா? உன் லிப்ஸ் இன்னைக்கு எவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா என்றதும் அவளுக்கு முகம் குப்பென்று சிவந்து விட்டது. என்ன கார்த்தி என்று தலையை கீழே குனிந்து கொள்ள, இதோட நான் போய் தூங்குனா எனக்கு எங்க தூக்கம் வரும் சொல்லு? என் தூக்கமே இன்னைக்கு கெட்டு போக போகுது, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிடுச்சு. போடா, நீ ரொம்ப மோசம். சரி அனு, நீ நைட்டு தூங்க போகும்போது எனக்கு ஒரு மெசேஜ் பண்றியா? சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. ஓகேடி, பாய். பாத்து போ கார்த்தி. நான் பாத்துக்கிறேன் என்றவன் அங்கிருந்து சென்று விட பிறகு சிறிது நேரத்திலேயே வைஷுவின் அம்மா அப்பா கவி, பிரியங்கா, ஹரி, விஸ்வா அனைவரும் தங்கள் வீட்டிற்கு புறப்பட தயாராகினர். வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்பி வைக்க அவர்களும் ஒரே காரில் புறப்பட்டு செல்ல பிறகு உள்ளே வந்த வைஷுவையும் ஆதியையும் பார்த்த கண்மணி, வைஷு, ஆதி, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க வர என்று பணிப்பெண்ணை கூப்பிட அவரும் ஓடி வந்து எதையோ கையில் கொடுக்க பின்பு இருவரையும் அமர வைத்து சுற்றி போட்டார். அம்மா, எதுக்கு இப்ப இதெல்லாம்? என் மருமகளுக்கும் உனக்கும் கண் திருஷ்டி எழுதவும் விழக்கூடாதுப்பா. இன்னைக்கு நீங்க 2 பேரும் எவ்வளவு அழகா இருந்தீங்க தெரியுமா? உங்க ஜோடிய பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. அதான்
சரி, வைஷுக்கு தானே இன்னைக்கு பர்த்டே, அவளுக்கு மட்டும் பண்ண வேண்டியது தானே, எனக்கும் ஏமா? நீ சும்மா இராதி, இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது என்றவர் வேலை செய்பவரை அழைத்து அவர் கையில் கொடுத்து, இதை எடுத்துட்டு போய் அடுப்புல போடுங்க. சரிங்கம்மா என்றவர் அதை வாங்கி கொண்டு செல்ல, சரி நீ வைஷோ மேல கூட்டிட்டு போ, வைஷோ போனதும் மறக்காம மாத்திரை போட்டுக்கோ. சரிங்கத்த, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று கூற பின்பு மனைவியின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அறைக்கு சென்று அவள் உடை மாற்றுவதற்கு உதவி செய்தவன், வைஷு நீ நைட்டியே போட்டுக்கோ சரியா, நைட்ல உனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே ஆதி என்றதும் ஒரு நைட்டியை எடுத்து வந்து கொடுக்க அதை மாற்றிக்கொண்டவள், சரி நம்ம தூங்கலாமா? தூங்கலாம்டி என்று அவளை அழைத்து கொண்டு சென்று மெத்தையில் படுக்க வைத்து விட்டு அவனும் அவள் அருகிலேயே படுத்துக்கொண்டு அவளது மேடான வயிற்றை தடவி கொண்டிருந்தான். ஆதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடி, இப்பெல்லாம் டெய்லி நைட்ல நம்ம பசங்க கிட்ட பேசாம படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது. அப்படியா? அது சரி, நீங்களும் பசங்க கிட்ட பேசுறீங்க, அவங்களும் அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. என்ன நடக்குது இங்க? கடைசியில என்ன டீல்ல விட்டுருவீங்க போல இருக்கே. சச்ச, அப்படியெல்லாம் கிடையாது வைஷு. என்னைக்குமே நீதான் எனக்கு ஃபர்ஸ்ட். அது நமக்கு குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறமும் சரி. நிஜமாவா ஆதி? பேச்சு மாற மாட்டீங்களே? சான்ஸே கிடையாது, எப்பவும் நீ தாண்டி எனக்கு முக்கியம் என்ற கணவனை அள்ளி அணைத்து கொண்டவள், ஆதி என்னடி பிளீஸ் என்று அவன் சட்டை பட்டனை பிடித்து திருக, வேண்டாண்டி, ஆல்ரெடி நீ ரொம்ப டயர்டா இருக்க, இதோட இதை வேற பண்ணோம்னா நீ ரொம்பவே டயர்ட் ஆயிடுவ. என்ன ஆதி நீங்க? எனக்கு இந்த வீட்டுல ஒரு வேலையும் இல்ல, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இருக்கேன், அப்புறம் எப்படி டயர்ட் ஆகும்? இப்ப நைட்டு நான் கண்ணு முழிச்சா கூட நாளைக்கு பகல்ல தூங்கி மேட்ச் பண்ணிக்குவேன். அடி பாவி, இப்பெல்லாம் வர வர நீ ரொம்ப கெட்ட பொண்ணா மாறிட்டே போற. என்ன பண்றது, புருஷனா நானே வாய திறந்து கேக்குற அளவுக்கு என்ன சுத்தல விட்டது நீங்க தானே. அடிப்பாவி, நான் என்ன உன்ன அந்த அளவுக்கு வச்சிருக்கேன்? அப்படியெல்லாம் இல்லதான், ஆனா எனக்கு இன்னைக்கு நீங்க வேணும்னு தோணுதே. எனக்கு என்னவோ வேணாம்னு தோணுது வைஷு, பிளீஸ் அமைதியா படுத்துக்கோயேன். உன்னை பார்த்தாலே தெரியுது முகமெல்லாம் ரொம்ப களைச்சிருக்கு போற மாதிரி. என்ன ஆதி, அது இந்த மாதிரி பிரெக்னன்சி டைம்ல அப்படித்தான் இருக்கும், அதுக்காக எனி டைமும் நான் டயர்டா இருக்கேன்னு சொல்ல முடியாது இல்ல என்றவள் அவனை பிடித்து இழுத்து அவன் உதட்டில் ஒரு மென்மையான முத்தம் வைத்தெடுக்க, இவ அடங்க மாட்டாடா, நம்மளே சும்மா இருந்தாலும் இவ விடமாட்டா போல என்று மனதுக்குள் நினைத்தவன், சும்மா இருக்கிறவனை கிளப்பி விடுறதே இவளுக்கு வேலையா போச்சு. இவ்வளவு நேரமும் அமைதியா தானே இருந்துச்சு, என் உடம்பு நான் சொல்ற பேச்சை எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ இவளோட இந்த ஒரே ஒரு முத்தம் என்ன தாரி கேட்டு ஓட வச்சிருச்சு. என் மனசும் சரி உடம்பு சரி நான் சொல்றத கேட்காம கண்ட்ரோல் இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படித்தான் இவளால மட்டும் என்ன இப்படி ஆட்டி வைக்க முடியுதோ என்று நினைத்தவன் மெதுவாக அவள் மேல் ஏறி படர்ந்து அவனது தேடலை தொடங்கினான். வைஷுவும் அவனுக்கு முழுவதுமாக தன்னுடைய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருக்க, தன் மனைவியின் வயிற்றில் இருக்கும் தங்களது மகவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடி அவளை மேலிருந்து ஆண்டு கொண்டிருந்தான் ஆதி. பிறகு தனது கூடலை முடித்துக் கொண்டவன் அவள் அருகே இறங்கி படுத்து அவள் வயிற்றை தொட்டு, செல்லக்குட்டிங்களா, அப்பாக்கும் அம்மாக்கும் தூக்கம் வருது, தூங்க போறோம், நீங்களும் நல்லா படுத்து தூங்குங்க, நைட்ல ஃபுல்லா தூங்காம அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா என்றதும் குழந்தை உதைத்தது. அதை பார்த்தவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. இங்க பாத்தியா வைஷு, என் புள்ள நான் எது பேசினாலும் ரியாக்ட் பண்ணுது. ஆமா ஆமா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும், பேசாம நீங்க வந்து பாடுங்க வாங்க என்று அவனை இழுத்து அவள் மார்போடு அணைத்துக் கொள்ள அந்த மயக்கத்திலேயே ஆதி உடனே உறங்கிவிட்டான். அவளும் அந்த களைப்பில் அப்படியே உறங்கிவிட்டாள். அதே நேரம் அனு எல்லோரும் எப்பொழுது உறங்குவார்கள் என்று பார்த்து கொண்டிருந்தவள் அனைவரும் தங்கள் அறைக்குள் சென்று விட, அதை உறுதிப்படுத்திக் கொண்டு தன்னுடைய அறைக்குள் வந்து கதவை லாக் செய்து மெத்தையில் சென்று விழுந்து கார்த்திக்கு மெசேஜ் செய்தாள். அவள் மெசேஜ் செய்த அடுத்த நொடியே கார்த்தியிடமிருந்து போன் வந்தது. என்ன இவன் மெசேஜ் தானே பண்ண சொன்னா, இப்போ போன் பண்றான் என்று நினைத்தவள் போனை ஆன் செய்து காதில் வைத்து, ஹலோ கார்த்தி என்றதும், செல்லம் எப்படி இருக்கடி? என்னடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு போனேன், அதுக்குள்ள எப்படி இருக்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? அது சரி, ஆனா நான் நல்லா இல்லடி அனு, அதான் நீ எப்படி இருக்கன்னு கேட்ட. ஏன் கார்த்தி, என்னாச்சு, ஏதாவது உடம்பு சரியில்லையா?
ஆமா, என் உடம்பு சரியில்லைதான். என்ன கார்த்தி, ஹாஸ்பிட்டல் ஏதாவது போய் பார்க்கலாம் இல்ல? இதுக்கு ஹாஸ்பிட்டல் போனா மருந்து கிடைக்காதுடி. பின்ன வேற எப்படி சரி பண்றது? நீ பக்கத்துல இருந்தா போதும்டி. உன்னை கட்டி புடிச்சுக்கிட்டே படுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடும். ஹால பாரு, வந்துட்டான் கிளம்பி. என்னடி பின்ன இப்போ நடக்காத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னவோ தெரியல அனு, இன்னைக்குதான் உனக்கு நான் முதல்ல உதட்டுல முத்தம் கொடுத்திருக்கேன். உனக்கு அது பிடிச்சிருந்துச்சா என்று கேட்க அமைதியாகவே லைனில் இருந்தவனை பார்த்தவனுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. என்னனோ, என் மேல கோவமா இருக்கியா? உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி வாடி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்தா நான் என்னன்னு நினைச்சுக்கிறது? ஆனா கார்த்தி, நம்ம அடிக்கடி இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். ஏண்டி, என்னாச்சு? அதான் வேண்டாம்னு சொல்றல, புரிஞ்சுக்கோடா. நீ என்ன சொல்ல வர்ற, ஒழுங்கா சொல்லு. அது நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்னால என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியலடா என்று அவள் பாவமாக கூறுவதை பார்த்தவனுக்கு சிரிப்பு வந்து விட்டது. என்னடி நீ இப்படியெல்லாம் பேசுற? வாய மூடு. எங்க நானே என்ன எடுத்துக்கொண்டு உன்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவேன் என்றதும் பட்டென்று பதறியவன் எழுந்து அமர்ந்து, என்ன சொன்னானோ நிஜமாத்தான் சொல்றியா? ஆமாண்டா, நீ என் பக்கத்துல இருந்தா எனக்கு எல்லாமே மறந்து போயிடுது. உன் கூட இன்னும் நெருக்கமா இருக்கணும்னு தான் தோணுது. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு புரியுது, ஆனாலும் அந்த நிமிஷம் என்னோட மனசு கேட்க மாட்டேங்குதுடா. எனக்கு புரியுது அனு, ஆனா நம்ம 2 பேருக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? கல்யாணம் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன முத்தம், சண்டை, கட்டி பிடிச்சுக்கிறது, விளையாடுறது, இத மாதிரி பண்றோம்ல, அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நம்ம என்னைக்கும் பண்ணவே கூடாது. அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நாமளே உடைச்ச மாதிரி ஆயிடும் என்று அவன் பேசுவதை கேட்டு அணுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பரவாயில்ல கார்த்தி, நீ உன்னோட முடிவுல தெளிவா இருக்க. நானே வந்து என்ன எடுத்துக்கோன்னு சொன்னா கூட நீ அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு உன் மேல முழுசா நம்பிக்கை வந்துருச்சுடா. அப்பாடா, இந்த வார்த்தைய உன்கிட்ட இருந்து கேக்குறதுக்காகத்தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன்டி. ஒரு காதலனா எனக்கு வேற என்ன வேணும்? அவனோட காதலி அவன் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு? இன்னைக்கு நான் உனக்கு முத்தம் கொடுத்ததை விட நீ இப்ப சொன்ன வார்த்தை தாண்டி உண்மையாலுமே என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. ஐ லவ் யூ டி அனு என்றதும் ஐ லவ் யூ டு கார்த்தி என்று அனு கூற, சரிடி, இப்போ எனக்கு நிம்மதியா தூக்கம் வருது, நான் படுத்து தூங்குறேன். நம்ம காலையில மீட் பண்ணலாம், சரியா? ஓகேடா என்றவள் போனிலேயே ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுக்க அதில் ஒரு நிமிடம் தன் நிலையை இழந்தவன் பதிலுக்கு அவனும் ஒரு பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டு, சரிடி, குட் நைட் என்று போனை கட் செய்து விட்டான். ஆனால் அணுவோடு மெத்தையில் ஒரு பாம்பை போல உருண்டு கொண்டிருந்தாள். அவள் உடம்பில் ஏதோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தது. பின்பு கார்த்தி சொன்னதை எல்லாம் நினைத்து பார்த்தவள், கல்யாணம் ஆகிற வரைக்கும் என்ன நானே ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணும். இவ்வளவு நாள் அவனை நினைச்சு பயந்துகிட்டு இருந்த காலம் போய் இப்போ என்ன நினைச்சு நானே பயப்படுற அளவுக்கு வந்துருச்சு. ஆண்டவா, என்ன கொடுமை இது! கடைசியில என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சா என்று அவளையே கேட்டுக்கொண்டவள் பின்பு அமைதியாக உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் மாலை கவிதா வைஷுவுக்கு போன் செய்தாள். ஹலோ கவி, சொல்லுடி, இன்னைக்கு காலேஜ் போகணியா? போனேன்டி. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? நமக்கு எக்ஸாம் வருதுடி, நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணணும்ல. ஆமாண்டி, எக்ஸாம் டேட் எப்ப கொடுத்திருக்காங்க? நெக்ஸ்ட் வீக். அது வரைக்கும் நம்ம படிக்கிறதுக்காக லீவ் கொடுத்திருக்காங்க. நம்ம நாளையில இருந்தே வீட்ல தான் படிக்கணும். சோ காலேஜ்க்கு வர தேவையில்லை. அப்படியா? சரி, என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் நம்மள படிக்க சொல்லி இருக்காங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்டி. உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்தையுமே ஒரு வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்றேன். அத பார்த்து நீ அப்படியே படிச்சுக்கோ, சரியா? சரி கவி, நீ ஒன்னு சரியா? இந்த ஒரு வாரமும் டெய்லி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுடி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே படிக்கலாம். நீ சொன்ன ஐடியா கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. நான் விஸ்வா கிட்ட சொல்லிட்டு நாளையில இருந்து உங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன், சரியா? சரிடி, தனியா படிக்கிறத விட நம்ம 2 பேரும் சேர்ந்து படிச்சா எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டி. ஏன்னா நானும் இவ்வளவு நாளா காலேஜ் வரல. அப்போ நீ எனக்கு புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. கரெக்ட் வைஷு, அதுதான் நல்லது. சரி, நான் இன்னைக்கே விஸ்வா கிட்ட பேசிட்டு உனக்கு நாளைக்கு காலையில இன்ஃபார்ம் பண்றேன்.
சரிடி, நானும் ஆதிக்கிட்ட சொல்றேன் என்றவர்கள் போனை வைத்துவிட அதே நேரம் வீட்டிற்கு வந்த ஆதி வைஷுவை பார்த்தவன், என்ன வைஷு, ஏதோ தீவிர யோசனையில இருக்க? ஆதி, வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. கவிதா இப்பதான் போன் பண்ணா. என்ன விஷயம் டி? நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதாமா. அப்படியா? சரி, நீ ஏதாச்சும் படிச்சிருக்கியா? படிச்சுட்டு தான் இருக்கேன் ஆதி. காலையில நீங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து டெய்லி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் டி. இருந்தாலும் ஆதி, எனக்கு கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னால டெய்லியும் கவி வீட்டுக்கு போய் கேட்க முடியாதுல்ல. அதனால நாளையில இருந்து ஒரு வாரத்துக்கு மட்டும் கவிதாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவ காலையில இங்க வந்துட்டானா 2 பேரும் சேர்ந்து படிச்சு முடிச்சுட்டு ஈவினிங் அவ வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. விஸ்வாண்ணா வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க என்று கூற, இது கூட ரொம்ப நல்ல யோசனையா தான் இருக்கு. சரிடி, அப்போ அப்படியே பண்ணு. தேங்க்ஸ் ஆதி. நீங்க எங்கேயாவது வேண்டாம்னு சொல்வீங்களோன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏண்டி, படிப்பு விஷயத்துல நான் என்ன சொல்ல போறேன் சொல்லு. நாளையில இருந்து அப்ப மேடம் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஒரு 2 வாரத்துக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று கூறவும், ஆமா ஆதி, கொஞ்சம் ஸ்டடீஸ்ல போக்கஸ் பண்ணணும். சரிடி, நீ வா, நம்ம போய் சாப்பிட்டு வந்து இன்னைக்கு நேரத்திலேயே படுக்கலாம் என்று அவளை அழைத்து கீழே சென்று சாப்பிட்டு முடித்தவன் பின்பு மேலே வந்து அமைதியாக படுத்து உறங்கிவிட்டான் அவளை அணைத்தபடியே.